வணக்கம் உறவுகளே. இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் என்னவென்று சொன்னால், இலங்கை அரசியல் வரலாற்றில் இது ஒரு முதல் தடவையாக இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு இந்த முறை நடந்திருக்கு. அன்பார்ந்தவர்களே, இலங்கை அரசியல் மாற்றம், ஒரு முக்கியத்துவம், ஊழலுக்கு எதிரான அரசாங்கம், ஊழலை ஒழிக்கிற அரசாங்கம். இந்த வகையில் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை நான் இதில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். எனவே அன்பார்ந்தவர்களே, தயவுசெய்து இந்த காணொலியை முழுமையாக நீங்கள் பாருங்கள். தயவுசெய்து இந்த காணொலியை யாராக இருந்தாலும் பார்க்க நீங்கள் தவறக்கூடாது. ஏனென்று சொன்னால், இது ஒரு முக்கிய ஒரு நபரை பற்றித்தான் இந்த இலங்கை அரசாங்கம் எடுத்த இந்த முடிவில் ஒரு விடயத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். அந்த காணொலிக்குள்ளே நீங்கள் வர்றதுக்கு முன்னராக இப்போ தான் நீங்கள் இந்த காணொலியை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்று தான். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஒரு லிங்க் செய்து கொள்ளுங்கள். அப்போ தான் நீங்கள் தொடர்ந்து வர்ற காணொளிகளில் இது போன்ற விடயங்களை, செய்திகளை அறிந்து கொள்ள முடியும். இது நானும் நேரடியாக அறிந்த விடயம். இந்த மனிதனை நேரடியாக சந்தித்த மனிதன் என்றபடியால் நான் அவரை பற்றி சொல்ல இருக்கிறேன். அவருடைய பண்புகள், குணங்கள், அவருடைய ஆளுமைகள், இவருக்கு இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாம் நான் நேரடியாக அறிந்திருக்கிறபடினாலே இவரை பற்றி சொல்கிறேன். வாங்க. எங்கட நாட்டிலையும் பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. யுத்தம் அல்லாமல் இயற்கையாகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, போலியோ மூலமும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல்வேறுபட்ட குறைவுகளின் நிமித்தம், பிறப்பின் நிமித்தம் பலர் வலுவிழந்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறாங்க. நான் இப்போ பேச போகிறது இப்போ ஒரு மாற்றுத்திறனாளியை பற்றி தான் இந்த காணொளியில் நான் தெரியப்படுத்த இருக்கின்ற அவரை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க காணொளிக்குள்ளே போவோம். இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக விழிப்புணர்வற்றோர் சார்பில் பாராளுமன்றம் செல்லும் சுகந்த வசந்த டி சில்வா எமது நாட்டின் மக்கள் தொகையில் 2 மில்லியன் பேர் விசேட தேவையுடையவர்களாக உள்ளார்கள். நாட்டின் மொத்த சனத்தொகையில் சுமார் 9% இந்த பிரிவினர் சார்பில் வரலாற்றில் முதல் தடவையாக பாராளுமன்றத்திற்கு ஒரு பிரதிநிதி நியமிக்கப்பட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. சிறு வயதில் இடம்பெற்ற விபத்தினால் கண் பார்வையை இழந்த சுகந்த வசந்தடி சில்வா கொழும்பு பல்கலைக்கழக பட்டதாரி ஆவார். 25 வருடங்களாக சமூக சேவை உத்தியோகத்தராக பணியாற்றி இவர் இலங்கை விழிப்புணர்வற்ற பட்டதாரிகள் பேரவையின் தலைவராகவும் உள்ளார். அன்புக்குரியவர்களே, இவர் மற்றது இவர் எல்லா ஏனைய மாவட்டங்கள்லையும் இருக்கிற விழிப்புணர்வற்றோரண்டல்ல வலுவிழந்தோர் சங்கங்களுக்கு வந்து ஆலோசனை வழங்குகிறவர். அந்த அடிப்படையில் இவரை நான் நேரடியாக சந்தித்திருக்கிறேன். நானும் அதனுடைய சங்கத்தில் ஒரு அங்கத்துவராக இருக்கிறேன். அப்போ மாற்றுத்திறனாளிகள் சங்கங்கள் எங்கே இருக்கிறதோ அந்த சங்கங்களுக்கெல்லாம் இவர் வந்து மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களுடைய ஜாப்பு விதிகள் எப்படி, இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய சங்கங்கள் எப்படி, சங்க நிர்வாக அமைப்புகள் எப்படி இயங்குவது, அந்த நிர்வாக அமைப்புகள் எப்படி அமைக்கப்பட வேண்டும், அதில் எத்தனை பேர் அங்கத்துவர்களாக இருக்கணும், அந்த சங்கங்களுடைய செயல்பாடுகள் என்ன, அதனுடைய எல்லா விடயங்களையும் இவர் தான் வந்து சொல்லித்தாரவர் எங்களுக்கு. அந்த வகையில் அந்த மனுஷன், ஆனால் இவர் ஒரு விழிப்புணர்வற்றவர் என்றே சொல்ல முடியாது. ஆனால் பார்த்தா அவர் வந்து வடிவாக தெரியும். இவர் ஒரு விழிப்புணர்வற்ற மனுஷன் நடந்து போகிறதோ, ஒரு கண் பார்வையற்ற
மனுஷன் நடந்து போகிறோன்றது சொல்ல முடியாது. யார் எங்கே இருக்கிறா, ஒரு மீட்டிங்கில் கலந்து கொள்கிறேன்னு சொல்லிச்சினாலும் நாங்கள் எங்கே இருக்கிறோம் எப்படின்றது எல்லாம் இவர் உணர்வு பூர்வமாக அறிஞ்சு கொள்வார். அதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் திறமை இருக்குது. ஆனால் இந்த மனிதனை பொறுத்தவரையிலே நிறைய ஆளுமை இருக்குது, நிறைய திறமை இருக்குது. யார் எங்கே இருக்கிறா எப்படி இருக்கிறாங்கன்ற எல்லாம் அவர் அந்த அந்த உணர்வு ரீதியாக அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய மனிதன். எனக்கு இதில் ஒரு விடயம் என்னென்று சொன்னால், இந்த ஏகேடி அரசாங்கம் என்டிபின்றது எங்கெங்கெல்லாம் திறமை உள்ளவர்கள் ஆளுமை உள்ளார்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று எப்படி இவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்றது எனக்கு தெரியலை. உண்மையிலே யோசிச்சு பாருங்க, எங்கட தமிழ் தலைமைகள் எங்கட தமிழ் கட்சிகள் இப்படிப்பட்ட யாராவது ஒரு திறமையான மனுஷர் இருந்தால் அவங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தையும் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள ஒரு உயர்வான நிலையில் உயர்த்தி பார்க்கவும் மாட்டாங்க. யோசிச்சு பாருங்கள். இதை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே இந்த மனுஷனை நான் மூத்த பார்த்தது என்னதும் பார்க்கும் பொழுது எனக்கு இதில் தெரியும். இவர் நல்ல கதைப்பேர், எல்லா இடங்கள்லேயும் இந்த மாற்றுத்திறனாளியர் சங்கங்களில் போய் வேறு ஆலோசனைகள் சொல்லுவார், போசகராக எல்லாம் இருக்கிறார். ஒரு நல்ல ஒரு திறமையான மனுஷன். அப்போ இதில் என்ன விடயம் எனக்கு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம்னு சொன்னால், ஏகேடி அரசாங்கம் என்டிபி என்று சொல்கிற இந்த அனுத அரசாங்கம் எந்தெந்த துறைக்கு யார் யாரை போடணுமன்றதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. இது ஒரு மகிழ்ச்சியான விடயம். அப்போ இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த மனுஷன் ஒரு சிறந்த தெரிவுன்றதை நான் உண்மையிலேயே சொல்லக்கூடியதாக இருக்குது. இதை பார்க்கும்போது நினைக்கும்போது எங்கட தமிழ் அரசியல் தலைமைகள் இப்படிப்பட்ட ஆக்களை வெளியே கொண்டு வருமா யோசிச்சு பாருங்க. கொண்டு போய் எங்கேயாவது இவர் கண்ணில் பார்வை தெரியாது, கை இல்லை, கால் இல்லை என்று சொல்லி எவ்வளவு திறமையான ஆக்கள் இந்த வடக்கு கிழக்கில் இருக்கிறோம், நாடு முழுவதும் இருக்கிறோம். அப்படியான ஆக்களை இனங்கண்டு வெளியில் கொண்டு வரணும். என்ன அவங்கள்ட்ட எவ்வளவு தாளந்துகள் இருக்குது. அந்த வகையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, இது மிக்க மகிழ்ச்சி. அந்தளவுக்கு இந்த அரசாங்கம் தேடி கண்டுபிடிச்சி இப்படிப்பட்ட ஆக்களை வெளியில் கொண்டு ஒரு அறிவாளிகளை ஒரு பட்டதாரிகளை கொண்டு எல்லாம் இன்றைக்கு அரசாங்கத்தில் கொண்டு நிறுத்தி இருக்குன்னு சொன்னால், இந்த அரசாங்கம் எங்கே போதோ தெரியலை. ஆனால் நல்ல விஷயங்களை செய்யணும், பொறுத்திருந்து பார்ப்போம். ஏற்கனவே பல விடயங்களை நான் வெளியில் கொண்டு வந்தேன். இவருக்கும் ஒரு பதவி வழங்கப்பட்டது என்று முன்னர் சொன்ன நான் இப்போ இவரை பற்றிய இந்த தரவுகளை நான் இதில் தெரியப்படுத்தியிருக்கிறேன். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட்ஸில், இது எப்படி ஏகேடி அரசாங்கத்தினுடைய சிறந்த தெரிவா அல்லது இது போன்றவர்களை இன்னும் வெளியில் கொண்டு வரணுமான்ற கருத்துக்களை உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். நண்பர்களே, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.